என்னோட குழந்தைக்கு ரொம்ப கோவம் வருது. நான் ஏதாவது சொன்னாலுமே கேட்க மாட்டேங்கிறாங்க. பயங்கரமாக கத்துறாங்க. சில நேரம் திங்ஸ் எல்லாம் போட்டு உடைக்கிற அளவுக்கு. அதாவது அந்த கோவம் மேனேஜபிளாகவே இல்லை, அன்கண்ட்ரோலபிளாக போயிட்டுருக்கு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக கான்ஷியஸ் பேரண்டிங் பற்றி படித்தாகணும், தெரிஞ்சுக்கணும். ஏன்னா குழந்தைய உங்களால் சமாளிக்க முடியலன்னா குழந்தைய சமாளிக்க முடியலன்னு கிடையாது. அந்த குழந்தையோட ஆங்கர், அந்த எமோஷன் இருக்குது தெரியுமா, அந்த எமோஷன்ஸ் உங்களுக்கு ரொம்ப டெரிஃபைங்காக இருக்கும். அந்த எமோஷன்ஸை பார்க்கும்போது உங்களோட இன்னர் சைல்டு ரொம்ப ட்ரிகர் ஆகி போயிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த குழந்தைய நீங்கள் காம் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே நீங்களுமே ரொம்ப பயத்தில் இருக்கும்போது எப்படி காம் வரும்? ஸோ அந்த எனர்ஜி அவேர்னஸ், எமோஷ்னல் அவேர்னஸ் தான் கான்ஷியஸ் பேரண்டிங்கில் நான் சொல்லிக் கொடுக்குறது. அந்த எமோஷ்னல் ஹீலிங் எப்படி பண்ணுறதுன்ட்டு. ஏன்னா நம்ம அந்த ஃபியரை ஒரு காம் பீஸாக கொண்டு வந்த பிறகு தான் நம்ம குழந்தைய அந்த எனர்ஜி கொண்டு வர முடியும். அதுக்கு நம்ம கொஞ்சம் நிறைய அந்த எனர்ஜி அவேர்னஸ் கொண்டு வரணும். இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் நிறைய அப்படின்னா என்னோட அப்கமிங் மாஸ்டர் கிளாஸ் ஜாயின் பண்ணுங்கள். நான் அந்த எமோஷ்னல் அவேர்னஸ் பற்றி நான் நிறைய சொல்லித்தரேன். தேங்க்யூ.